ராணி ராஜாக்கள் அணிந்து கொள்ளுகிற கிரீடம் மிகவும் மேன்மைக்குரியது. ஆகவே இந்த வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள் 139வது சங்கீதம், சங்கீதங்களுக்கெல்லாம் கிரீடம் என்று சொல்லி, அந்த சங்கீதத்தில் நம்முடைய தெய்வத்தினுடைய 3 பண்புகளை அங்கே நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். நான் மிக வேகமாக அதை முடித்துவிட்டு நாம் செய்திக்கு போகணும். முதலாவது, I will put in English first, then I will tell in Tamil. Our God is omniscience. Secondly, He is omnipresent. And thirdly, He is omnipowerful. அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் எங்கும் இருக்கிறவர், எதையும் அறிந்தவர், எங்கும் இருக்கிறவர், எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரமுடையவர். இந்த நாம் ஆராதிக்கின்ற திரியேக தேவனுடைய திருத்தன்மைகளை இந்த ஒரே சங்கீதத்தில் சங்கீதக்காரன் உள்ளடக்கி இருக்கின்றார். இன்றைக்கு நாம் முதல் பாகத்தை 6 வசனங்களை நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலின் ஒரே ஒரு பல்லவியோ சரணமோ ஏதோ ஒன்று நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடலாம். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோம். அவருக்குள் ஞானம் நீடு தூய்மை பொக்கிஷ வைப்பாய் கண்டோம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோம். அவருக்குள் ஞானம் நீடு தூய்மை பொக்கிஷ வைப்பாய் கண்டோம். இந்த உலகத்திலே ஊழியர் செய்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து எதிர்த்தரப்பினர் எப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்டார்கள், எங்களுக்கு பிதாவை காட்டுங்கள் என்று சொல்லி. அவர்களுக்கு அவர் கொடுத்த பதில் என்றால், என்னை கண்டவன் என் பிதாவை காண்பான் என்று சொல்லியிருக்கின்றார். நான் செய்கிற கிரியைகளே நான் பிதாவிடத்திலிருந்து வந்தவன் என்பது உங்களுக்கு புரியவில்லையா, ரூபகாரமாகவில்லையா என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் கொடுத்தார். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் இரட்சகர் இயேசுவே, தூய ஆவியானவரே, திரியேக தேவனே, திரித்துவமே, 3இல் ஒன்றாய் ஜொலிப்பவரே, எங்களோடு வாழ்பவரே, எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் நேச கர்த்தர் இயேசுவினுடைய நற்பண்புகளில் ஒன்றான நினைவுகளை அறிகிற, சிந்தனைகளை அறிகிற இயேசு என்ற தலைப்பில் நாங்கள் சற்று நேரம் அப்பா தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கையில் எம்மாவூர் சீஷர்கள் சொல்லிக் கொண்டது போல அவர் பேசுகையில் நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் அறிக்கையிட்டார்களே, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்களே. இதோ இந்த நாளிலும் இந்த குறித்த மணி வேளையிலும் நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிவதோடு எங்கள் உள்ளங்கள் உமக்கு உகந்ததாய் மாற நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். இன்றைய
நாம் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இறைமகன் இயேசுவின் ஈடு இணையில்லா நற்பண்புகள் என்ற வரிசையில் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவருடைய ஒவ்வொரு குணலட்சணங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தலைப்பு எல்லாரும் நம்ம இப்போ அறிந்து கொண்டிருப்பீர்கள், ஜெபத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். சிந்தனைகளை அறியும் இயேசு, இருளில் உள்ளதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் இயேசு. சங்கீதம் 139 சங்கீதத்திலே 2வது வசனத்தின் 2வது பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 139வது சங்கீதம் 2வது வசனம், அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இது பழைய ஏற்பாட்டு கால அனுபவம். புதிய ஏற்பாட்டு கால அனுபவம் என்ன? தேவரீர் என் நினைவுகளை எப்பொழுதும் அறிந்திருக்கிறீர் என்று நாம் தியானிக்கலாம். இது எதிரே இருக்கிற மக்களுடைய மனநிலை அல்லது அவருடைய சிந்தைகள், அவர்களுடைய எண்ணங்கள், இவைகளை நம் ஆண்டவர் இயேசு அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவராக இருந்தார். ஆகவே நீங்கள் சென்ற வாரத்தில் தெளிவுபடுத்தியது போல இப்பொழுதும் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த நான் கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்படுகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன வரத்தினாலே உண்டானது அல்ல. ஆண்டவர் இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. Jesus was a prophet and he was manifesting the gift of prophecy. ஆண்டவர் இயேசு ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசன வரத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆகவே அந்த தீர்க்க தரிசன வரம் செயல்படுவதை குறித்து இப்பொழுது நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். அவர் ஊழியம் செய்த நாட்களில் இன்றைக்கு 3 சந்தர்ப்பங்களிலே அவர் சந்தித்த மக்களை, அவர் சந்தித்த மக்களுடைய மனநிலையை, அவருடைய ஆழத்தின் சிந்தனையை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த சிந்தனையை இயேசுவானவர் அறிந்தார். அதற்கான பரிகாரத்தை செய்தார். இது ஏன் நம்ம தியானிக்கணும் என்று கேட்டால், இன்றைக்கு கூட இந்த 139வது வசனத்து அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் நம்முடைய நிலைமைகளை அறிகிறவர் என்றால் அதனால் நம்ம என்ன பிரயோஜனம்னா, அவர் இருளில் இருக்கிறதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். அவருக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றுதான். ஆகவே மறைந்திருக்கிற காரியங்களை மனிதன் எவருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய விருப்பம் போல அவனுடைய மறைவான நினைவு, அது அவனுடைய சிந்தை, அதிலிருந்து அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய கிரியைகள், இவைகளெல்லாம் மறைவாகவே இருக்கிறது. அது மறைவாகவே போய்விடும், அது எவருக்கும் தெரியாது என்று சொல்லி மனிதன் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் வழிபடுகிற, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். நாம் அதை விசுவாசிக்கும் போது அவர் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ரகசியங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் மறைவாக சூதாக ஒன்றையும் பேச முடியாது, செய்ய முடியாது என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வர வேண்டி இருக்கிறது. அந்த பயம் நமக்குள்ளே வரும்போது என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிகிறீர் என்று சொல்லி. அவர் அருகாமையிலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வது போல தூரத்திலிருந்தும் நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறவராக இருக்கின்றார்.
சவுத்தில் சாயக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், வார வாரமாக சொல்லுவேன். சப்போர்ட் பண்ண தனியாக உட்காந்தீங்கன்னா தூக்கம் வராது. தூரத்தில் இருந்து அவர் அறிகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு மிகவும் சமீபமாக ஆராதனைக்கு பாத்திரராகிய கர்த்தர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். நமக்கு அருகாமையிலே அவர் இருக்கின்றார். நம்மை சுற்றி ஒவ்வொருவரை சுற்றி உலாவி வருகிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய பலிபடத்தை சுற்றி உலாவி வரும்போது அவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கின்றார். இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுவார், தீர்க்கதரிசி 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். மருத்துவத்துறையில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று டயக்னோசிஸ், நோயாளி பரிசோதித்தல், மருத்துவ ரீதியாக பரிசோதித்தல். அந்த பரிசோதனையிலிருந்து தெரிய வருகிற உண்மைகளை வைத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தல். அதே கான்செப்ட் தான் இன்று நாம் தியானிக்கிற அந்த தியானத்திலும் இருக்கிறது. நம்முடைய நிலைமை அவர் அறிகிறவராக மாத்திரமல்ல, ஆகாத நிலைமைகளை, ஆகாத சிந்தனைகளை, அது ஒரு ஆவிக்குரிய தொற்றாக, as it is a spiritual infection in your mind or in your heart or in your body, whatever it may be, உங்கள் உள்ளத்திலோ இருதயத்திலோ உங்கள் சரீரத்திலோ ஆகாதது எது இருந்தாலும் அதை அவர் கண்டுபிடித்து அதை அகற்ற விரும்புகின்றார். அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய நோக்கம். அவர் என் சிந்தனைகளை அறிகிறவராக மாத்திரமல்ல, என் சிந்தையில் காணப்படுகிற மாசை, என் சிந்தையில் காணப்படுகிற சீர்கேட்டை அவர் எண்ணிலிருந்து எடுத்து போட அவர் துடிதுடிப்போடு இருக்கின்றார். மனுஷன், கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நீர் இருதயத்தை பார்க்கின்றீர். மனுஷன் நம்மை காணும்போது நம்ம நல்லவர்கள் போலவே காட்சியளிப்போம். சந்தோஷமாக இருப்பது போலவே அவர்களுக்கு போலியாக ஃபோர்ஸ் கொடுப்போம். அவங்க நம்ப மாட்டார்கள் என்பதற்காக கொஞ்சம் போலியாக சிரிப்போம். இது எல்லாம் மாயை. ஞானியை கேட்டால் சொல்வார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த மாயான உலகத்தில் மனுஷன் மாயமாகவே திரிகிறான், சஞ்சலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாருக்கும் எவருக்கும் என்னை பற்றி தெரியாது என்ற ஒரு இருமாப்பு, ஒரு கடினமான வார்த்தை. என்னை பற்றி என் அதிகாரிக்கு தெரியாது, என்னை பற்றி என் பெற்றோர்களுக்கு தெரியாது, என்னை பற்றி என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னை பற்றி போதவருக்கு தெரியாது என்று சொல்லி அப்படி ஒரு பெரிய பட்டியலை நம்ம கூட்டிக்கிட்டே போனோம்னா இது மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பை கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல மாற்றிடுவார். நம்முடைய சிந்தனைகளை வெளியே கொண்டு வருவார். டிசம்பர் 16, 17, 18 வராதவர்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல ஏவப்படுகிறேன். டிசம்பர் 16, 17, 18 ஆகிய அந்த 3 நாட்களில்
நான் ஆண்டவரோடு 16ஆம் தேதி நான் ஒரு ஆவிக்குரிய மற்ற காரியங்களை அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவர் சொன்னார், நிறுத்து, உனக்கு இவைகளெல்லாம் அவசியமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது உனக்கு அவசியமானதை நீ என்னிடத்தில் கேள் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த நாளில் என்னோடு கூட பேசினார். நீ இன்னும் என்னை அறிய வேண்டிய விதமாக நீ பூரணமாக அறிந்து கொள்ளலை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால ஊழியம், தன்னார்வமாக முழு நேரமாக ஊழியம் செய்த மனுஷனை பார்த்து அவர் சொல்கின்றார், இன்னும். அப்புறம் நான் கிட்ட வந்து தான் இப்போ இழுத்து உட்கார வைப்பேன். 50 ஆண்டு கால ஊழியம் செய்து என்னை பார்த்து அவர் சொல்றார், இன்னும் என்னை நீ சரியா அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள, இன்னும் எனக்கு நெருக்கமாக நீ வாழல. இது ரெண்டும் அவசியம். நீ என்னை அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக நான் ஆசையோடு இருக்கின்றேன். உன்னோடு நான் பயணிக்க நான் விரும்புகின்றேன். என்னோடு நீ பயணிக்க நீ விரும்புகிறாயா? ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை என்னோடு கூட தொடரும்படியாக நீ விரும்புகிறாயா? அதை கேள். என்னை அறிய வேண்டிய விதமாக நீ அறிந்து கொள்ளும்படியாக அதை கேள் என்று சொல்லி என்னோடு கூட பேசின நாளிலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து தொடர்ந்து 16, 17, 18 ஆகிய அந்த நாட்களில் சுமார் 15 அவருடைய குணலட்சண பண்புகளை ஆண்டவர் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிந்ததும் தெரியாததுமான காரியங்களை ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல என்னுடைய ஆசான் இயேசு என் மேல் நேசம் வைத்து பாசத்தோடு அவர் வார்த்தைகளை எனக்கு பரிமாறினார். நான் அவரிடத்திலிருந்து அவைகளை அன்றைக்கு மாத்திரமல்ல, அதற்கு பிறகு தொடர்ந்து ஜனவரியிலும் பிப்ரவரியிலும் மார்ச்சிலும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சுரங்கத்திலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை வெட்டி எடுத்து அதை மார்க்கெட் பண்ணி அதை எப்படி செல்வம் செழிக்கும்படியாக செய்கின்றார்களோ, அதே போல என் நேசர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் ஒரு சுரங்கத்தை போல இருக்கிறது. ஆழமாக இருக்கிற அந்த சுரங்கத்துக்குள்ளே சென்று அவர் சொல்ல அவர் வார்த்தை கேட்டு நான் வேற எந்த முயற்சி நான் செய்யல. இதற்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கல. ஆனால் ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்து காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதற்கிடையில செய்தியின் மத்தியில் உங்களுக்கு நான் சொல்வதனுடைய காரியம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு சுலபமாக வராது. So we have to wait patiently and we have to receive it. நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், வேண்டுமானால் நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் கொடுக்க அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். என் நேசர் இயேசு சிந்தைகளை அறிகின்றவர், சிந்தைகளை அறிகிற சீரேசு என்று சொல்லி நான் அவருடைய சிரசில் நான் ஒரு பொற்கிரீடத்தை சூட்ட நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். வேதத்தில் இன்றைக்கு குறிப்பாக நீங்கள் லூக்கா சுவிசேஷத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து 3 சம்பவங்களை, மிக எளிமையான சம்பவங்களை, ஏற்கனவே நமக்கு தெரிந்த சம்பவங்களை நாம் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டு நம்முடைய தியானத்தை முடிக்க இருக்கின்றோம். முதலாவது லூக்கா 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களில் இருக்கிற அந்த பேருண்மைகளை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 11
வசனங்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். உபதேசித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அங்கே ஒருவன் வியாதியாய் இருக்கிறதை ஆண்டவர் இயேசு பார்த்தார். வலது வேதபாரகர், மறைநூல் அறிஞர்கள், யூத மார்க்கத்திலே ஒரு வகை மத சம்பந்தமான கூட்டத்தார் பரிசேயர். இவர்கள் எப்பொழுதுமே இயேசுவானவர் எங்கே செல்கிறார், என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார் என்று மிகவும் ஆர்வத்தோடு குறை கண்டுபிடிக்கும்படியாக, குற்றம் சாட்டும்படியாக, அவரை பழிவாங்கும்படியாக, சூழ்ச்சியான காரியங்களை அவருக்கு விரோதமாக செய்யும்படியாக அவர்கள் எப்பொழுதும் தீவிரமாக இருக்கிற ஒரு எதிர்ப்பாளிகள். இங்கே நாம் பார்க்கிறோம், வேதபாரகரும் பரிசேயரும் அங்கே நாம் வாசிக்கின்றோம். வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? நம்முடைய 10 கற்பனையில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாளிலே நீ ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்பது நியாயப்பிரமாண போதனை. இந்த எதிர்ப்பாளிகள், இந்த எதிராளிகள் ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்யலை, ஆனால் அவங்க மனசில் சாத்தான் ஒரு 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 சிந்தையை ஓட வச்சுட்டான். அது என்ன ஓட்டம்னா, இன்றைக்கு ஓய்வு நாள் வகையாக நம்ம கையில் இவர் மாட்டிக்கினார், கண்டிப்பாக அற்புதம் செய்வார், அதை வச்சு இவரை நம்ம குற்றவாளியாக தீர்க்கணும்னு அவங்க சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் நம்முடைய இந்த நாளினுடைய செய்தி. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் மேல் அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். 8வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அதுதான் செய்தியினுடைய சாராம்சம். He perceived the thought of the enemies. எதிராளிகளுடைய சிந்தையை அவர் ஆய்ந்து அறிந்தார். ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களே ஆண்டவர் இயேசுவின் மூலமாக செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார். இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இங்கிலீஷில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், எதிர்மறையான காரியத்தை சிந்திக்கக்கூடியவர்கள், இவர் என்ன செய்வார், எதை பேசுவார், எப்படி குற்றப்படுத்தலாம், எப்படி அவர் காலை பிடித்து இழுக்கலாம், எப்படி அவரை சாகடிக்கலாம் என்று அவர்கள் எப்பொழுதும்
ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாகவே, நெகட்டிவாகவே, எதிர்மறையாகவே அவர்கள் சிந்தித்து வந்தார்கள். இதை என் நேச கர்த்தர் இயேசு அறிந்தார் என்று நாம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து, இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்தார். இன்றைக்கு இந்த முதல் உதாரணத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், இன்று ஆலயத்தில் அமர்ந்திருக்க இந்த 9/3/2025 காலை சுமார் 9 மணி போல அவருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் அவர் அறிகிறவராக இருக்கின்றார், அவர் அறிந்திருக்கின்றார். கொஞ்சம் சொல்லலாமா? அவர் இயேசு என் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் இயேசுவோ மனுஷர் காண முடியாத, கிரகித்து கொள்ள முடியாத அந்த இருள் உள்ள, அவர் இருளில் இருக்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் என்ற ஒரு சொற்றொடரை நாம் வாசித்தோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தீய சிந்தை உள்ளவன் இருளிலே இருக்கின்றான். இருளுக்கு அதிகாரியாகிய சாத்தானுடைய பிடியிலே இருக்கின்றான். கேடு செய்ய அல்லாமல் அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஏனென்றால் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த ஒரு கூட்டம் கூட இயேசுவை எப்படி தோற்கடிக்கலாம், எப்படி அவருக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணலாம், எப்படி அவரை அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த சாத்தானுடைய குணலட்சணத்தோடு அவர்கள் இயேசுவின் பின்னே சென்றார்கள். அவர்கள் தீதான சிந்தைகளோடு இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. மக்கள், நம்முடைய எதிராளிகள் எந்த கேடான சிந்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய நன்மையை நிறுத்த மாட்டார். மறுபடியும் சொல்கின்றேன், நமக்கு எதிரே இருக்கிற மக்கள், இயேசுவுக்கு எதிரே இருந்த மக்கள் கேடான சிந்தையோடு கூட இருந்தாலும் அவர்களுடைய கேடான சிந்தை குறித்து ஆண்டவர் இயேசு அவருடைய மனம் பாதிக்கப்படலை. He was not upset or frustrated on perceiving their evil thoughts. அவர்களுடைய தீய சிந்தைகளை அவர் அறிந்து அவர் உள்ளம் பாதிக்கப்படலை. எதை செய்யும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை செய்ய நிறுத்தல. அதுதான் எனக்கும் நம் ஆண்டவர் இயேசுக்கும், எனக்கும் என்று நான் சொல்வது ஒரு மனிதனுக்கும், ஒரு நர மனிதனுக்கும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். நாம் என்ன நினைப்போம்? இப்படிப்பட்ட நினைவோடு கூட இருக்கிறார்களே, இப்படி இவர்களுக்கு என்ன செய்தி, என்ன பிரயோஜனம்? நான் சற்று வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். மிகுந்த பிரயாசத்தோடு ஜபத்தோடு கர்த்தருடைய செய்தியை வெள்ளிக்கிழமை இரவிலும் இது போன்ற வார நாட்களிலே மாதத்துக்கு 2 முறையும் நான் தொடர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதை என்னுடைய ஊழியமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் மத்தியிலிருந்து பதில் செயலை நான் எதிர்பார்க்க முடியவில்லை. அதிகமாக அநேக நேரங்களிலே நான் சோர்ந்து போகிறேன். எனக்குள்ளே ஒரு விரும்பத்தகாத, கர்த்தர் விரும்பாத ஒரு சிந்தனை கூட வந்திருக்கிறது. இவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்திடுவோம், பிரசங்கத்திலிருந்து விலகிக்குவோம், இந்த ஊழியத்திலிருந்து நம்ம ஓய்வு பெற்றுடுவோம் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு நர மனிதனாகி எனக்கு வரதான் செய்தது என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பகிரங்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது மனித இயல்பு. ஆனால் இறைவனுடைய இயல்பு, அவருக்கு என்னதான் அவர்கள் கேடு நினைத்தாலும் அந்த கேட்டினுடைய தாக்கம்
அவர் 100% அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டாலும் நன்மையே செய்கின்றேன், நன்மை செய்கிற என்னை எப்பொழுதும் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே என்று சொல்லி அவர் எதை செய்ய, அந்த நாள் ஊழியத்தில் எதை செய்ய அவர் முனைந்தாரோ அதை செய்யாமல் அவர் ஒருபோதும் கடந்து போனதே இல்லை. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தீமை செய்த தீதான மக்கள் மத்தியில் அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். அங்கே நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவர் நில் என்று சொன்னவுடனே அந்த சூம்பின கையுடைய மனுஷன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி, அவனுடைய வலது கை தான் சூம்பி இருந்தது, அவனுடைய வலது கை சூம்பி இருந்தது, உன் கையை நீட்டி என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் கையை நீட்டினான். உடனே அவன் இடது கை போல அந்த வலது கை சுகமாயிற்று. மனிதர்களுடைய கேடான சிந்தனையினால என் நேச கர்த்தர் இயேசு நன்மை செய்வதை ஒருபோதும் ஒரு நாளும் நிறுத்தியதில்லை. இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம், மக்களை பார்த்து மகேசனுக்காக ஆற்றும் தொண்டை விட்டுவிடாதீர்கள். அவர்கள் உங்களை இழித்து பேசலாம், எதிர்மறையாக பேசலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை சொல்லலாம், வேண்டுமானால் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும்படியான சூழ்ச்சிகளை உங்களுக்கு எதிராக செய்யலாம். அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் இயேசுவே உம்மை போல என்ன மாற்றுங்க அப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். வேண்டுமானால் பாட்டு கூட நம்ம சபையில் அப்படியே நம்ம முழு சபையாக சேர்ந்து பாடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது, நான் இயேசுவின் பரலோக வாழ்க்கையை இன்றைக்கு பிரசங்கிக்கல, இந்த உலகத்தில் 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து, மண்ணிலே வாழ்ந்து, சென்ற வாரத்தில் நாம் தியானித்தது போல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து, உறங்குவதற்கு சரியான இடம் இல்லாமல், உண்பதற்கு சரியான உணவு இல்லாமல், உடுத்திக் கொள்வதை குறித்து அவர் கவலைப்படாமல் ஊழியம் செய்த ஆண்டவர் இயேசு அந்த உபத்திரவத்தை ஒரு உபத்திரவமாக எண்ணாமல், உபத்திரவத்தில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தான் நினைத்தார். அவருக்கு அன்றைக்கு வந்த பிரச்சனையை அவர் பிரச்சனையாக எண்ணாமல், அவருக்கு முன்பாக இருந்த அந்த சூம்பின கையுடைய மனுஷனுடைய பிரச்சனையை அவர் பெரிதாக நினைத்தார். இந்த இயேசுவை போல சிந்திப்பவர்கள் யார்? He was not looking after his comfort, but he was moved with compassion. அவர் தன்னை பற்றி கவலைப்படாதவராக, தன் சுக வாழ்வை குறித்து கவலைப்படாதவராக, பிறருடைய நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்தவர். உலகத்தை உய்விக்க வந்த உத்தம குமாரன் இயேசு அந்த சூம்பின கையுடைய மனுஷனை பார்த்து முதல் சொன்னார், அவனால் நிற்க முடியும், எழுந்து நில்லுன்னு சொன்னார். அவன் கீழ்ப்படிஞ்சான். அவர் எழுந்துன்னு நில்லுன்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நிற்கலனா அடுத்த கட்டளை அவனுக்கு புறப்பட்டு வந்திருக்காது. அடுத்த கட்டளை என்ன? கையை நீட்டுன்னு சொன்னார். அவன் கையை விசுவாசத்தோடு நீட்டினான். அவனுடைய வலது கை இடது கை போல சுகமானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். உடனே அவன் கை
மறுக்கையை போல சுஸ்தமாயிற்று. 11வது வசனம், அவர்களோ இயேசுவில் குற்றம் கண்டுபிடிக்க சூழ வந்த அந்த வெறியரோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய நம்ம ஸ்கீம், இன்றைய திட்டம் ஃபெயிலர் ஆயிடுச்சு. அடுத்தது வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் எப்படி ஆகிலும் இவருக்கு அவகீர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்து சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்தை நான் மீண்டுமாக மகிமைப்படுத்துகிறேன். இந்த காரியத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களுக்கு போதித்தார். நமக்கு விரோதமாக தவறான சிந்தை கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்கிற நாம் அவர்களுடைய தீதான சிந்தைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நாம் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும். போதிக்க வேண்டும் என்று சொல்ல தெரியாது எனக்கு. நாம் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும். நீங்கள் இப்படி நினைக்கிறீர்கள், இப்போ கொஞ்சம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை போல நானும் அதே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றிருக்கின்றேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு எதிராக இருக்கிற மக்களுடைய தீதான சிந்தைகளை எனக்கு காட்டுவார், எனக்கு உணர்த்துவார், எனக்கு வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன். அவர்களுக்கு எதிராக நான் ஏச மாட்டேன், நான் பேச மாட்டேன், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன். நான் அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வேன். 2வது, இயேசு அவர்களுக்கு போதித்தார். 2வதாக இயேசு அற்புதம் செய்தார். அற்புதம் செய்வதற்கு, அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அந்த கிருபா வரம் நமக்கு தேவை. போதிப்பதற்கு சத்திய வசனத்தில் ஆழ்ந்த அனுபவமும் சத்திய வசனங்களை எடுத்து போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவை. இந்த ஏதுக்கள் நமக்கு இருந்தால் இந்த உலகத்திலே நாம் இயேசுவை போல வாழ முடியும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க இயேசுவை போல வாழ முடியாதுன்னு. நான் இன்றைக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்கின்றேன், நாம் இயேசுவை போல வாழ முடியும். நாம் இயேசுவுக்காக இப்படி வாழ முடியும். நாம் இப்படி வாழ்வதன் மூலமாக இந்த இருளில் இருக்கிற இந்த உலக மக்களை வெளிச்சத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். முதலாவது நாம் பார்த்தோம், பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக தவறான சிந்தைகளை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள் என்று. நீங்கள் அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப an excellent group. அவங்க யாரும் இல்லை, ஆண்டவர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் பட்டத்துக்கு அழைக்கப்பட்ட சீஷர்கள். அந்த சீஷர்களுக்குள்ளே தற்பெருமை இருந்தது. இந்த செய்தியில் 2வது குறிப்பு, சீஷர்கள் மத்தியிலே இருந்த தற்பெருமையை. Jesus found the ego among his own disciples. அவர் தான் பெரியவர். யோவான் சொன்னார், அவரோடு என்னை ஒப்பிட முடியாது, நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? கவனிங்கள் அன்பார்ந்தவர்களே, என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நம்மில் எவன் பெரியவனாயிருப்பான்? Who is going to be the great man among this disciple group? சீஷர்கள் குழாமில் கூட்டத்தில் யார் பெரியவனாயிருப்பான் என்ற
ஒரு சிந்தை அவர்களுக்குள்ள வந்தது. அப்படியே என்ன அர்த்தம்? நான் பெரியவனா நீ பெரியவனா? அப்போ ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக நினைக்க வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. மறுபடியும் அதை ஒரு முறை நான் சொல்ல ஏவப்படுகிறேன். நாம் மற்றவர்களை நம்மிலும் மேலானவர்களாக கருத வேண்டும். வயதில் சிறிய குழந்தைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு கூட்டத்தாராக இருக்கலாம், பொருளாதார நிலைமையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளையா? If you are a child of God, you must honor the other children of God. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையானால் கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னை காட்டிலும் மேலானவர்களாக நீ நினைக்க வேண்டும். பகைமையோடு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறாயே, நீ இயேசுவின் சீஷனாக இருக்க விரும்புகிறாய். ஆனால் இயேசுவின் சீஷனுக்குரிய குணலட்சணம் உனக்குள்ளே காணப்படவில்லையே. இதெல்லாம் எப்பொழுது காணப்படும்? இயேசுவானவர் இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் 6ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 10 வசனங்கள், மன்னிக்கவும், 9ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 9:46 48. நான் இப்பொழுது 46வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. நம்மில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்கள் சிந்தித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணும்போது எந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவன் சொல்லியிருப்பான், இந்த 3 பேர் சொல்லியிருப்பார்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், எங்களை தான் அவர் மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போனார். பேதுரு மாத்திரம் சொல்லியிருப்பார், என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது நீங்கள் யாராவது வாய் திறந்தீங்களா? நானா சொன்னேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னது யாரு? நீங்க எப்படி என்னை காட்டிலும் பெரியவர்களா இருக்க முடியும்? ஆர்கியூ பண்றீங்களே, வாக்குவாதம் பண்றீங்களே, நீங்க ஒரு ஆளு கூட பெரியவங்களா இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன மெரிட், ஏதோ ஒரு சின்ன காரியம் நம்ம இயேசுவுக்கு செய்ததினால, ஒரு செய்த தியாகத்தினால, ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டதினால நாம் நம்மையே பெரியவர்களாக நினைத்துக் கொள்கிறோம். நம்மில் எவன் பெரியவன் என்று தீர்ப்பு சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கின்றார். யார் பெரியவன்? அவர்தான். இவங்க சீஷர்கள் கூட்டம் டிஸ்கஸ் பண்ணாங்க, டிபேட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு இல்லை. அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் 46வது வசனத்தில், இயேசு 47, இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனை அறிந்து, அவர்கள் இருதயத்தின் யோசனை, என் கூட தான் இருக்கிறானுங்க, ஆனால் எதையோ பேசுகிறானுங்க.
மறுபடியும் இந்த சீஷர்கள் 12 பேரும் என்னோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் பேசுகிற மாதிரி இவங்க பேசாமல், அழைப்பதற்கு முன்பாக உலகத்தாராய் இருந்த இவர்கள் அன்று இருந்தது போலவே, விசுவாசிகளாவதற்கு முன்பாக இருந்தது போலவே, இந்துக்களாக இருக்கும்போது இருந்தது போலவே, ஞானஸ்தானம் பெறாமல் இருந்த காலத்தில் இருந்தது போலவே, அந்நியர்களாக இருந்தது போலவே நம்ம பேசுகிறோம் இல்லையா? இயேசுவானவர் அவர்களுடைய சிந்தையை அவர் அறிந்தார். இப்போ செயல்முறை விளக்கத்தின் மூலமாக இங்கே கொஞ்சம் கவனிங்க தம்பி. இப்போ புதுசாக வந்தீங்க, இங்கே வாங்க கவனிங்க. உங்களை தான் இப்போ தான் வந்தீங்க. நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? இது வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை, இது தேவனுடைய ஆலயம். யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், இதை தேடுகிற இடம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்தால் கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்கணும், இல்லாட்டி அங்கே வெளியில இருந்து கேட்கணும். ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் மத்தியிலே எடுத்து அந்த சிறு குழந்தையை தமக்கு அருகாமையிலே நிறுத்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் சிறியவனாய் இருக்கிறவன் எவனோ அவனே பெரியவனாயிருப்பான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சிறு பிள்ளையை போல என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ ஏற்றுக்கொள்ளுகிறவனே பெரியவனாயிருப்பான். இயேசு தம் சீஷர்களுடைய அந்த கேடான சீர்கட்ட, we call it egoism, was prevailing among the disciples. எவன் பெரியவன்? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவாலயத்தில் நீங்கள் யாராயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை போல அந்த சிறு பிள்ளையை எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களை ஆண்டவர் இயேசு என்று காலையில் எடுத்து சபைக்கு முன்பாக நிறுத்தி, இவர்கள் வாழ்வது போல நீங்கள் தாழ்மையோடு வாழ்ந்தால் என்று சொல்ல, அப்படிப்பட்ட சாட்சியை பெறுவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம்? இயேசு அந்த திரும்ப ஒரு வார்த்தை நம்ம வாஸ்தவம், ஏற்றுக்கொள்கிறவன் அக்செப்டபிலிட்டி. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன், என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறவன் அவன்தான் பெரியவன் நினைக்கிற மனுஷனே, பெரியவன் நினைக்கிற மனுஷியே, தேவன் தான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். நீ பெரிய ஆள் இல்லை, ஏன் நீ கிறிஸ்துவை போல வாழல. சிறு பிள்ளைகளை குறித்து ஏற்கனவே கடந்த செய்திகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். களங்கமில்லா உள்ளம், கபடு இல்லாத உள்ளம், ஒரு எளிமையான உள்ளம், அதுதான் குழந்தையின் உள்ளம். அந்த குழந்தையை போல மாறணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறணும், பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் பறைசாற்றணும்,
பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரால் கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அற்புத அடையாளங்களை செய்யணும். வியாதிகளை குணமாக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும். இந்த வல்லமையின் ஊழியங்கள் எல்லாம் செய்யணும். இவன் தான் பெரியவன். வயசுல பெரியவன். இயேசு எதிர்பார்க்கின்ற அந்த குணநல பண்புகள் அவருடைய சீஷர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது. இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொள்ளலை. நன்றாக நீங்கள் வாசித்த பகுதியில் நீங்கள் கவனித்தீர்களானால் அவர்களை மறுபடியும் சொல்கிறேன், அவர்களை திட்டலை, அவர்களை கடிந்து கொள்ளலை, அவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். இன்று காலையில் கூட அவர் நமக்கு ஒரு ஆசிரியரை போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். நம்மை புறம்பே என்ன நானும் நீங்களும் சொல்லி சீஷனாக அழைக்கப்பட்ட நீ அல்லது நீங்கள் சீஷனுக்குரிய தகுதியே இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவருடைய தகுதியின்மை பற்றி பேசாமல் அவர்களை சரிப்படுத்த விரும்பினார். சிந்தையில் சீர்கேடோடு இருந்த அவர்களுடைய சிந்தையை சீர்படுத்த விரும்பினார். அவர்களுடைய சிந்தையை சரிப்படுத்த விரும்பினார். ஆகவே குழந்தையை முன்வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் போதித்தார். நாம் இப்பொழுது அடுத்த 10 நிமிஷத்தில் நம் ஆண்டவர் இயேசுடைய 3வது ஒரு சம்பவத்தை வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28 30 வசனங்கள் வரைக்கும். 4:28 30 வசனம் வரைக்கும். 28வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு பிரசங்கித்தார். அவர் உபதேசத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் கோபப்பட்டார்கள். 28வது வசனத்தை பாருங்கள். நான் வேதத்தில் இருக்கிறது இப்போது வாசிக்கிறேன். ஜபாலயத்தில் இருந்த எல்லாரும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. If you touch the vulnerable point, people will get angry. யார் என்ன தப்பு செய்துட்டு இருக்கிறோமோ அந்த தப்பை கண்டித்து சொன்னாக்க பிரசங்கிக்கிறவங்க மேல கோபப்படுவாங்க. அவருக்கு சொந்த ஊர் நாசரேத் என்ற ஊரில் அவர் வளர்ந்த ஊர். பிறந்தது பெத்லகேமில், வளர்ந்தது நாசரேத்தில். அந்த நாசரேத் ஊரில் போயிட்டு அங்கே இருக்கிற தேவாலயத்தில் அவர் பிரசங்கித்த போது அவருடைய உபதேசத்தை மிக தெளிவாக அவர் பிரசங்கிக்கின்றார். அப்பொழுது எல்லாரும் ஜபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட போது கோபம் உண்டு. உட்கார்ந்திருந்தவங்க இது போல உட்கார்ந்திருந்தாங்களே, சேர்ல உட்கார்ந்திருந்தாங்களே, பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாலும் தெரியாது. உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, தங்கள் ஊர் ஒரு செங்குத்தான மலையின் சிகரத்தில் கட்டப்பட்டிருந்தது. அந்த செங்குத்தான மலையின் உயரத்தில் அவரை இழுத்து கொண்டு போய் அந்த செங்குத்தான மலையின் விளிம்பில் அவரை வைத்து பாதாளத்தில் அவர் விழுந்து விடும்படியாக அவரை தள்ள பார்த்தாங்க. இது இயேசுவை கொல்லுவதற்கான சூழ்ச்சி. யார் அந்த சூழ்ச்சி செய்தது? இஸ் ஓன் கித் அண்ட் கின். யோசேப்புடைய சொந்த ஊராகிய அந்த நாசரேத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் சொல்றாங்க, யோசேப்பு தச்சன் அல்லவா, இவருடைய சகோதரிகள் நம்ம மத்தியில் வாழறாங்க அல்லவா,
இவனும் புதிய உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி அவருடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நான் வேதத்தில் வாசித்தோம், அவர்கள் எல்லாரும் கோபம் உண்டு. ஆச்சரியமாக இருக்குதா? கோபப்படுற இடம் எதுங்க சொல்லுங்க சிஸ்டர்? தேவாலயத்தில் கோபப்படுவாங்க. தேவாலயத்தில் கோபப்படுகிறவர்கள் நீங்கள் இந்த சபையில பார்த்தது இல்லையா? டென்ஷன் ஆனதை பார்த்தது இல்லையா? குழுவை எதிர்க்கிற குழுவை உருவாக்கினதை பார்த்தது இல்லையா? வன் சொற்களை பேசியதை உங்கள் காதுகள் கேட்கவில்லையா? சற்று நேரத்தில் நான் முன்பு சொன்னது போல தேவனுடைய ஆலயத்தில் எந்த காரியம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் ஏசப்பா ஊழியம் செய்த நாட்களிலே அது தேவாலயத்தில் நடந்தது. தேவாலயத்துக்கு வந்தவர்கள் உபதேசத்தை கேட்டு மனம் மாறி அவர்கள் சமாதானத்தோடு வீட்டுக்கு போவதற்கு முன்பாக அவன் உள்ளத்தில் இன்றைக்கு இந்த ஆளை அழிச்சிடணும். அதுக்கு பேர் என்ன? கொலை செய்யணும். They conspired against him and practically they dragged him from the church. அவருக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து தேவாலயத்திலிருந்து அவரை இழுத்து கொண்டு போய் அந்த நகரம் கட்டப்பட்டிருக்கிற செங்குத்தான மலையின் மேலே கொண்டு போய் அங்கிருந்து அவரை கீழே தள்ளி சாகடிக்க பார்த்தார்கள். இயேசுவானவருக்கு மாத்திரம் மனிதர்களுடைய சிந்தையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் அவரை கொன்றே போட்டிருப்பார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் நடுவிலிருந்து ஆண்டவர் இயேசு கடந்து போய்விட்டார். அவரை இழுத்து கொண்டு வந்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தள்ள பார்க்குறாங்க, தள்ள முடியல. அதுக்கப்புறம் அவங்க கண்களெல்லாம் திறந்திருக்கும் போது அவர் அந்த இடத்துல இருந்து அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போயிட்டாரு. அவருடைய சதி திட்டம் தவிடுபடியாகிவிட்டது. அந்த கிருபை உங்களுக்கு இருக்குமானால், அந்த கிருபை ஊழியக்காரனாகி எனக்கு இருக்குமானால், வரப்போகிற பேராபத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். வரப்போகிற அழிவிலிருந்து, சதி மோசங்களிலிருந்து, சதி திட்டங்களிலிருந்து, அந்த சதி திட்டத்தை தீட்டுகிற மக்களுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டுகிற பரிசுத்த தேவன் ஆண்டவர் இயேசுக்கு அந்த கிருபையை அவர் கொடுத்ததினால ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அவர் கடந்து போய்விட்டார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவர் மறைந்து போயிட்டார் பைபிளில் சொல்ல, அவர் கடந்து போயிட்டார். He was present but in a moment of time he was absent. அவர் காணப்பட்டார், அவரை தள்ள பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் மத்தியில் காணப்படாமற் போனார். உபாயத்திலிருந்து அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள என் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்திருந்த அந்த கிருபையை, என்ன கிருபை? மக்கள் தீட்டுகிற சதி திட்டத்தை அறிந்து கொண்டு தீமையிலிருந்து விலகி காலம் வருகிற வரைக்கும் காத்திருந்து பிறகு தானே முன்னுக்கு வந்து இந்த தன்னுடைய இன்னுயிரை நமக்காக பலியாக கொடுக்கிற பிதா நிர்ணயித்த அந்த காலம் வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அது மனிதர்கள் அவரை கொல்லும்படியாக கொல்லுவது அது வேத போதனை அல்ல, அது வேத திட்டம் அல்ல, அது பிதாவினுடைய சித்தமும் அல்ல. இந்த 3 காரியங்கள் மூலமாக நாம் இந்த நாளின் செய்தியை கேட்டறிந்தோம். இந்த நாளில் நாம் கேட்ட செய்தியின் சுருக்கத்தை ஒரு 4 வரியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ராகம் அமைக்காத ஒரு பாடல், ஒரு சிறிய ஜபம். ஒருவேளை எழுதி கொள்கிறவர்கள் நீங்கள் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். எனவே நான் பொறுமையாக சொல்ல போகிறேன். எனக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது நான் சொன்ன டைமுக்கு.
என் சிந்தைகளை ஆராய்ந்தறியும் இயேசுவே. மறுபடியுமாக, என் சிந்தைகளை ஆய்ந்தறியும் இயேசுவே. கேடான சிந்தைகளை சிதைத்துவிடும் இவ்வேளையில், கேடான சிந்தைகளை சிதைத்துவிடும், அழித்துவிடும் இவ்வேளையில் உம் சிந்தையால் நிரப்பிடுமே, உம் சிந்தையால் நிரப்பிடுமே, இன்றே நிரப்பிடுமே, உம் சிந்தையால் நிரப்பிடுமே, இன்றே நிரப்பிடுமே. சிறந்ததையே நான் பேசவும் செய்யவும் கிருபை தாருமே. A short but simple prayer. ஒரு சிறிய, அதே நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு வரிகள். மறுபடியுமாக இன்னும் சிலர் நீங்கள் அதை கிரகித்து கொள்ளவில்லை. எனவே மறுபடியுமாக ஒரு முறை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என் சிந்தைகளை ஆய்ந்து அறியும் இயேசுவே. கேடான சிந்தைகளை சிதைத்துவிடும் இவ்வேளையில் உம் சிந்தையால் நிரப்பிடுமே, இன்றும் நிரப்பிடுமே. சிறந்ததையே நான் பேசவும் சிறந்ததையே நான் செய்யவும் கிருபை தாருமே. அந்த கடைசி வரிக்கு அர்த்தம், என் நேசர் இயேசுவை போல நான் பேசவும் நான் செய்யவும் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு இந்த பக்தன் சொல்லுகின்றார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தந்தையே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில்